எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லை, எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துப்பாக்கி வச்சு ஒன்றை சுடுறோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி என்ன செய்வாங்க, எந்த அளவுக்கு அதான் பயிற்சி கொடுக்குற போது அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யும், அது முன்னோக்கி செல்லும். உண்மையிலே இந்த களத்தில் நீங்கள் நின்று செயல்படும் போது எனக்கு ரொம்ப, நான் மற்ற ஊர்களில் பேசுகிற போது கூட நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே சொல்லுவேன், கோயிலாண்டவர் இருப்பாங்களா, அவங்க நல்லா இருப்பாங்க சாமி, அவங்க ஒன்றா இருப்பாங்க சாமி அப்படின்றவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுவது, தயவு செய்து சாராய கடன் பக்கம் போயிடாதீங்க. நீங்கள் நல்லா இன்னைக்கு பாருங்கள், இந்த 2 நாள் இந்த விடுமுறை வந்தபோது நீங்கள் மக்களை எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மாதிரி நம்ம அம்மா அப்பாவை, நம்ம சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையை நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே எல்லாருடைய கடமை, எல்லா பெற்றோருடைய ஆசையாக தான். நீங்கள் நிறைய குடும்பங்கள் குடியினால் பாதிக்கப்படுறது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது உங்கள் பெற்றோராக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். மீண்டும் நீங்கள் என்ன செய்வீங்க, அதே தப்பை செஞ்சு எந்திராதீங்க. உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு கண்ணீருக்குள்ளே என்னங்கிறார் உள்ளாக்கி விடாதீர்கள். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா என்ன செய்யுங்க, மக்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க, நல்லா கல்வியில் நல்லா உயர்ந்து போங்க. எப்போதுமே என்ன செய்யுங்க, உயர்வை நோக்கி நீங்கள் நகர்ந்து செல்லுங்க. உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நான் எப்போதுமே சொல்வேன், எல்லா ஊர்லேயும் சொல்வேன், ஆலய பீடத்தையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தையும் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக உயர்ந்து நிற்பாங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடத்தை பெறுவார்கள். இதில் எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு, ஆழமான நம்பிக்கை உண்டு. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், பீடத்தில் ஏறதுக்கு தயங்காத, வெட்கப்படாத, தப்பு பண்ணிடுவோமோன்னு நினைக்காத, ஐயோ நான் உளருவேன்னு நினைக்காத. நீ உளறினாலும் அதுதான் பெரிய ஆசைலாம். அதனால இந்த மேடையில் ஏறினா ஐயோ வெட்கப்படாத, நீ அசிங்கப்படாத. இது நமக்கு, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்ம பெற்றோர்களுக்கு முன்னாடி நிற்கிறோம். நீ யார்கிட்டயோ போய் என்ன செய்யல, தெருவில் போய் கூத்தாடலை. எனவே நாம் நம்முடைய இன்றைக்கு ஒரு குடும்பமாக இணைந்து நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் முதல்ல அதை நீங்கள் முதல்ல நினைக்கணும். உங்கள் பிள்ளைகளை இந்த மேடையில் ஏற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, அவர்களை தடுக்கக்கூடாது. முதல்ல பீடத்தில் ஏறுவதற்கும் இந்த மேடையில் ஏறுவதற்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது, எப்போதுமே தடுக்கக்கூடாது. இங்கே ஏறினா தான் அந்த குழந்தைகள் உயர்ந்து நிற்பாங்க. நீங்கள் தடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் எப்போதுமே அது தடுதலையாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், மேடையை நம்ம பிள்ளைகள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டும். இளைஞர்களே, மீண்டும் உங்கள்கிட்ட வந்துடுறேன், ஏன்னா செய்தி மாறி போயிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் தயவு செய்து நீங்கள் பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது திருவிழாக்களாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்தாலும் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு சாராய பாட்டில் தொடாதீங்க, மதுபானங்களை தொடாதீங்க, போதைப் பொருட்களை தொடாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒரு நாள் தானே, ஒரு பொழுது தானே, சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா மருத்துவர்களும் ஒருத்தன் குடங்குடமாக குடிப்பான், ஒன்றுமே செய்யாது. ஒருத்தன் லேசாக என்ன செஞ்சிருப்பான், பாட்டில் மோந்து பார்த்துருப்பான். அது என்ன செய்யும், சிறுமூளையில் சென்று அவனை அடுத்த மறுநாள் என்ன செய்யும், தான் கேட்கும். அப்போ நீ ஒரு நாள் என்று நினைத்து நீ ஒரு குழியில போய் விழுந்துட்ட, ஒரு தீமையை தொட்டுட்ட, ஒரு தீய சக்தியை நீ என்ன செஞ்சுட்ட, உனக்குள் வர வைத்து விட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அதிலிருந்து நீ எழ முடியாது.